பிருகு முனிவரும் காஷ்யபரும் வணங்கிய புண்ணிய ஸ்தலம். பரமசிவனும் பராசக்தியும் அருள் பாலிக்கும் அற்புத ஆலயம். 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அமர்நாத் குகை கோவில். பனிலிங்கம் காண பாகிஸ்தான் பார்டருக்கு ஓர் அசாத்திய பயணம். பாகிஸ்தான் பார்டர்ல 13,800 அடி உசரத்துல இருக்கிறது தான் அமர்நாத் பனிலிங்கம். அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றீங்களா? இன்னும் விஷயம் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். அபிஷேக பிரியன் ஐயன் சிவபெருமான் 5000 வருஷங்களா இந்த மலை குகையில பார்வதி தேவி கூட தவம் இருக்காரு. பனிலிங்க வடிவமா இருக்கிற ஐயன் ஈசனையும் அம்மா பார்வதி தேவியும் நம்ம பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா தூரம், உயரம், பணம் இது எல்லாம் ஒரு பிரச்சனை நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. ஒரு தடவை நாமளும் பார்த்துடலாம். யாரும் உங்க கூட வராட்டியும் கூட தனியா போயிட்டு வர்ற அளவுக்கு தைரியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். அமர்நாத் பனிலிங்கத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலே நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுடைய முதல் நினைப்பே இந்த பயம் தாங்க. அது காஷ்மீர்ல இருக்கு. 3200 கிலோமீட்டர் தூரம்னு சொல்றாங்க. போயிட்டு வர்றதுக்கே மாச கணக்கு ஆயிடும், நமக்கு நாக்கு தள்ளிரும் அப்படின்னு மனசு கூட ஒரு இனம் புரியாத ஒரு பயம். சும்மா லபுக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்கும். அவ்வளோ தூரம் நாம எங்க போறது? அடுத்த ஜென்மத்திலேயாவதோ ஐயா அமர்நாத பெருமானே, உன்னை பார்க்கறதுக்காக ஒரு வரத்தை, அந்த குடுப்பனையை எனக்கு கொடுத்துருங்க அமர்நாத பெருமானே அப்படின்னு கும்பிட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறோம். எவ்வளோ தூரம் போகணும், எவ்வளோ பணம் செலவாகும், தீவிரவாதிகள் சுற்றுவாங்களாமே, இது ஒரு பக்கம்னா பனிக்கட்டியா பொழியோ அப்படிங்கிற ஒரு பயத்தை நினைச்சாலே மூச்செல்லாம் அடைக்குமோ, மண்ணு சரிஞ்சிருமோ, இல்லை மழை வெள்ளத்தில் நிறைய பேர்லாம் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த நினச்சி பயந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு போகிற ஒரு ஐடியாவை கூட விட்டுருவாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி வெரி சிம்பிளாக தனியாக குறைஞ்ச செலவில் எப்படி அமர்நாத் போயிட்டு வர்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்போது முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம ஊர் சின்னஞ்சிறுசுங்களை பார்த்தீங்கன்னா அமர்நாத், காசி எல்லாம் வயசானவங்க போகிறது. நமக்கு இப்போ அப்படி என்ன வயசாயிடுச்சு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணுறாங்க, இப்போ என்ன வயசாயிடுச்சுன்ட்டு நீ இப்போ அமர்நாத் போகணுன்னு சொல்கிற அப்படின்னு அவங்களாவே ஒரு புது சித்தாந்தத்தை சொல்லி விட்டுறாங்க. இதையெல்லாம் ஓரம் கட்டிடலாம். அமர்நாத் போகிறதுங்கிறது ஒன்றும் சந்நியாசம் போகிறது அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க. அது ஒரு ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எல்லா வயசுக்காரங்களும் போகலாம் அப்படிங்கிறது ஞாபகத்தில் நீங்கள் கட்டாயம் வச்சுக்கிட்டே ஆகணும். வடநாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்கள்லேயும் சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து அப்புறம் நம்மளை மாதிரி வயசு பசங்க, தம்பதியர்கள், காதல் ஜோடிகள், வயசானவங்கன்னு எல்லா தரப்பினரும் அமர்நாத் போயிட்டு வராங்க. அதுலேயும் வருஷம் போகிறவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னாலும் ஆச்சரியப்படத்தான் வைக்குது. வயசு இருக்கும்போது லடாக் போகிறோம், மொட்டை மலை எங்கே இருக்குதுன்னு தேடி ட்ரெக்கிங் போகிறோன்னு போகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், துங்கநாத், ருத்ரநாத்னு இமயமலையில் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற ஐயன் சிவபெருமான கும்பிட போகிறதையும் லிஸ்டில் கட்டாயம் நம்ம வச்சுக்கிட்டே ஆகணும். அமர்நாத் கோவில் எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்வேத காலத்திலிருந்து இந்த கோவில் இருந்ததா சொல்லப்படுது. குறைஞ்சது 5000 வருஷங்களாவதும் அமர்நாத் பனிலிங்க தரிசனம் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு வரலாற்று குறிப்புகள் இருக்கு. பிருகு முனிவர், காஷ்யப முனிவர்கள் காலங்களில் அமர்நாத் குகை கோவிலுக்கு பக்தர்கள் வந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு அதுலேயும் சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. இது தவிர ராஜதரங்கணி அப்படிங்கிற புத்தகத்துல 11ஆம் நூற்றாண்டுல சூரியவதி அப்படிங்கிற ராணி இந்த குகை கோவிலுக்கு பல தானங்கள் கொடுத்ததா வரலாறுகள் இருக்கு. அதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் பல 1000 ஆண்டுகளா கும்பிடப்படுது அப்படிங்கிறதுக்கு இன்னும் பல வரலாறுகள் இருக்கு. 1850 தான் அமர்நாத் பனிலிங்க தரிசனத்தை ஒரு ஆடு மேய்ப்பவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னும் கருத்து சொல்லப்படுது. ஆனா அதுக்கு முன்னாடியே, அதாவது 1663
அவுரங்கசீப் காலத்திலேயே அவரோட பயணம் செய்த பிரான்காய்ஸ் ஃபெர்னியர் அப்படிங்கிற ஒரு டாக்டர் அவரோட புத்தகத்துல அமர்நாத் குகை கோவில் ரொம்ப 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 அழகானது அப்படின்னு எழுதியிருக்காருன்னா ஆச்சரியப்படத்தானே வைக்குது. அமர்நாத் குகை கோவில் பார்வதி தேவியோட 51 சக்தி பீடங்கள்ல மிக முக்கியமான ஒண்ணு. இது தவிர பார்வதி தேவிக்கு சிவபெருமான் இறப்பில்லாமல் வாழக்கூடிய அமர ரகசியத்தை இங்க இருக்கிற குகையில தான் சொல்லியிருக்காரு. இது மாதிரி பலவிதமான சிறப்புகள் இருக்கிறதுனாலயோ இமாலயத்துல ஐஸ் பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலையில பிரம்மாண்டமான குகையில் இருக்கிறதுனாலயோ இங்கு வந்து சாமி கும்பிடுற மக்களுக்கு கேட்ட வரத்தை எல்லாம் அந்த அமர்நாத பெருமான் கொடுக்கறதுனாலயோ ஒவ்வொரு வருஷமும் லட்சோப லட்சக்கணக்கில் அமர்நாத் புனித யாத்திரைக்கு பக்தர்கள் வந்துட்டு போறாங்க. முதல்ல அமர்நாத் போயிட்டு வர்றது நம்ம முடிவு பண்ணிட்டா 2 விஷயத்த மனசுக்குள்ள கட்டாயம் வச்சே ஆகணும். ஒன்று நம்மளோட பட்ஜெட்டு, இன்னொன்று நம்ம ஹெல்த் கண்டிஷன். இந்த 2ஐயும் பேஸ் பண்ணித்தான் அமர்நாத் தரிசனத்தை நாம் ஃபிக்ஸ் பண்ணவே முடியும். நம்ம ஹெல்த் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ஹெல்த் சர்டிஃபிகேட் கட்டாயம் வாங்கிடணும். 12 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அமர்நாத் போயிட்டு வர்றதுக்கு தகுதியுடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதியும் கொடுக்குறாங்க. கடுமையான குளிர் ஒரு பக்கம், அது மட்டும் இல்லாமல் சில நேரம் பெருமழை, மேக வெடிப்பு, இது மாதிரி காலநிலை எப்போ வேணாலும் மாறும். அப்படிங்கிறதுனால மனிதர்களுடைய உடம்பு அந்த காலநிலையெல்லாம் தாங்கிக்கிட்டு அங்கே போயிட்டு வர்ற ஒரு பக்குவத்தை வச்சுக்கிட்டாதான் அந்த அமர்நாத் யாத்திரை சிறப்பாக அமையும். அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டதுனால தான் நிபுணர்கள் அந்த ஹெல்த் சர்டிஃபிகேட் அவசியம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரைட்டா? ரைட்டு. ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம்னு சொல்லி மொத்தமாக 45 நாட்கள் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியும். அதையும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாத கடைசியில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் கட்டாயம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இருதயம், நுரையீரல் இது மாதிரி நோய் இருக்கக்கூடிய நீண்ட நாட்கள் மருந்துகள் எடுத்துக்கக்கூடியவங்க தவறாமல் டாக்டர்கிட்ட போயிட்டு நான் அமர்நாத் போயிட்டு வரலான்ட்டு இருக்கேன், என்னுடைய உடம்பு வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, போகலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? அப்போது jksab.nic.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போயிட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? ரைட்டு. அடுத்ததா அதை பில் பண்ணி உங்கள் ஊரில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வட்டார மருத்துவ அலுவலர்கிட்ட போயிட்டு சீல் போட்டு கையெழுத்தையும் வாங்கிடணும். கட்டாயம் நீங்கள் வாங்கிடுவீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அரசு தலைமை மருத்துவமனை, மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எங்கேயும் நீங்கள் அலையணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற வட்டார மருத்துவ அலுவலர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் கட்டாயம் கையெழுத்து வாங்கணும். வாங்கியாச்சா? அதுக்கப்புறம் நீங்கள் அமர்நாத்துக்கு ஹெலிகாப்டரில் போக விரும்புகிறீங்களா, இல்லை நடந்தோ குதிரையிலையோ அல்லது இந்த பானி பல்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பல்லக்கில் போக விரும்புகிறீங்களா அப்படிங்கிறத இங்கேயே முடிவு பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப நல்லது. ஹெலிகாப்டரில் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வேறு எந்த ஒரு முன்பதிவும் தேவையில்லை. இந்த ஹெல்த் சர்டிஃபிகேட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். இந்த ஹெல்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு ஹெலிகாப்டரில் நீங்கள் ஒரு டிக்கெட்டை கையில் எடுத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னாலே போதும், அந்த அமர்நாத் தரிசனத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்க முடியும். ஆனால் நீங்கள் நடந்தோ இல்லைன்னா குதிரையிலையோ பல்லக்குலையோ போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கட்டாயம் முன்பதிவு செய்யணும். எப்படி முன்பதிவு பண்ணுறது, அதுக்கான விவரத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். குறித்து வச்சுக்கோங்க. jksab.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைனில் பதிவு பண்ணி ஃபீஸை கட்டிடணும். அதுக்கு 150 ரூபாய் கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வெளியிலலாம் போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற யாராவது படித்தவங்க, கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன் இந்த மாதிரி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்க யார் வேணாலும் இந்த வெப்சைட்டில் போயிட்டு பதிவு பண்ணிக்க முடியும். அதுவும் ஒரு நாளைக்கு 15,000 பேர் மட்டும்தான் அனுமதிப்பாங்க. அதனால அமர்நாத் யாத்திரை டேட் அனௌன்ஸ் பண்ணதும் சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிடுங்க. ஓகேவா? இல்லாமல் இருந்தா ஆன்லைன்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நேரடியாகவே நான் பதிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி கூட பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு வகையில் பெஸ்ட் ஐடியா அப்படின்னு கூட நானே சொல்வேன்.
சென்னை, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் பிரான்ச்சுகள்லையும், மதுரை, சிவகங்கையில் இருக்கக்கூடிய பஞ்சாப் நேஷனல் பேங்க் பிரான்ச்சுகள்லையும் நேரடியா போயிட்டு நீங்க பதிவு பண்ணிக்க முடியும். 150 ரூபாய் பதிவு கட்டணம் கொடுக்க வேண்டியிருக்கோ, அதையும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த பதிவு பண்றதுக்கும் ஹெலிகாப்டர்ல போறதுக்குன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஹெலிகாப்டரில் போகிறதுன்னு முடிவு பண்ணுறதுக்கும் முன்னாடி எந்த வழியில் அமர்நாத் போகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணிடணும். ஏன்னா அமர்நாத் போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று சோன்மார்க் வழி, இது பால்டால் வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா சந்தன்வாரி வழி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாகல்காம் வழி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த வகையில் பால்டால் வழி பார்த்தீங்கன்னா 14.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணும். பாகல்காம் வழி அப்படிங்கிறது 46 கிலோமீட்டர் தூரம் நாம் நடக்க வேண்டியிருக்கும். வெறும் 14.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற பால்டால் வழியில் போகணும்னா ஒரே ஒரு மேடு மட்டும்தான். குறிப்பாக சொல்ல போனால் சபரிமலை போகும்போது இருக்கிற அந்த கரிமலை ஏற்ற மாதிரி கிர்ன்னு ஏறிக்கிட்டே போகும். இதை ஒரே நாளில் ஏறி இன்னொரு நாளில் கீழே இறங்கிடலாம். ஆனால் நாள் முழுக்க நம்ம ஏறணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மக்களே, மனசில் வச்சுக்கோங்க. 46 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற பாகல்காம் வழியை பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டம் இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் 3 நாள் வரைக்கும் நடக்க வேண்டி வருங்கிறதையும் நாம் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த பாகல்காம் வழி தான் சிவபெருமான் குகை நோக்கி போன வழியாக கருதுறாங்க. அதனால் நிறைய பேர் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த வழியிலேயே போயிட்டு வரேன் அப்படின்னும் போயிட்டு வராங்க. எந்த வழியில் போனாலும் திரும்பி வரும்போது எல்லாருமே இந்த பால்டால் வழியில் தான் திரும்பி வராங்க. இதில் ஒரே நாளில் கீழே இறங்கி வந்துடுறாங்க. ஓகே, இப்படியா நாம் பலவிதமான விஷயங்களையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு நல்லா அழகாக பிளான் பண்ணி பண்ணணும். ஃப்ளைட்டும் ஹெலிகாப்டருமா அமர்நாத் போயிட்டு வர்றவங்களுக்கு வெறும் 4 நாள் மட்டும்தான் ஆகும். ட்ரெயினில் போயிட்டு நடந்து போயிட்டு வர்றதுனா 10லேருந்து 12 நாள் கட்டாயம் எடுத்துக்கும். தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம சென்னையிலேருந்து கிளம்புறதா வச்சுக்கலாமே. இங்கிருந்து காஷ்மீர் போயிடணும். இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் முழுசாக எடுத்துக்கும். உதாரணமாக திங்கக்கிழமை ராத்திரி 10 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸை பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதன்கிழமை காலையில் 8 மணிக்கு டெல்லி கொண்டு போய் சேர்த்துரும். சும்மா 33 மணி நேரம் ஸோ அப்படியே ஜக 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக 2100 கிலோமீட்டரை கொண்டு போய் சேர்த்துரும். அடுத்து என்ன பண்ணணும்? ஜம்முவுக்கு ரயிலை நம்ம பிடிக்கணும். டெல்லியிலேருந்து ஜம்முவுக்கு கிட்டத்தட்ட 8லேருந்து 9 மணி நேரம் வரைக்கும் ஆயிடும். ஏற்கனவே நம்ம ட்ரெயினில் நாக்கு தள்ளி களைச்சி போய் கிடப்போம். அதனால கொஞ்சமாவது உடம்பு செட்டாக விட்டு அடித்தா தானே நல்லா இருக்கும். டெல்லியில் இந்த பகல் நம்ம என்ன பண்ணலாம்? ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது புதன்கிழமை பகலில் டெல்லியில் வெளியில் வந்தால் ஜிபி ரோடில் நிறைய லாட்ஜஸ் இருக்குது. ஒரு ஆளுக்கு 200 ரூபாயிலிருந்து ரூம் கிடைக்குது. இல்லைனா நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் டார்மெட்ரியில் கூட நாம் ரூமை போட்டுக்கலாம். கொண்டு வந்த லக்கேஜை ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் பாதுகாப்பு அறையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நியூ டெல்லி, ஜன்பாத், இந்தியா கேட், செங்கோட்டைன்னு ஒரு குட்டி பிக்னிக்கே நம்ம போயிட்டு வந்துடலாம். டெல்லி பக்கம் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா ராத்திரி ஜம்மு போகிற ட்ரெயினில் ஏறி ஜம்முன்னு ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜம்முவே வந்துடும். ஆமாங்க, வியாழக்கிழமை காலையில் ஜம்முவில் தான் நீங்கள் கண்ணு முழிப்பீங்க. அப்படிக்கா இறங்கி ஜம்மு ரயில்வே ஸ்டேஷனில் பல்ல விளக்கிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த டூரிஸ்ட் ரிசப்ஷன் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி பிடிச்சி உள்ளே நீங்கள் போயிடுங்க. உள்ளே போயிட்டு நம்ம கிட்ட இருக்கிற யாத்ரா பாஸ் காட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அதையும் ஆதார் கார்டையும் வாங்கி என்ட்ரி போட்டுக்கிட்டு ஒரு ஐடி கார்டை நமக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கி கழுத்தில் மாட்டிக்கணும். அப்புறம் நமக்கு கிடைக்கிற அங்கே மரியாதையே வேற லெவலில் தான் இருக்கும். இங்கே பாருங்க, கிண்டலெல்லாம் பண்ணல, உண்மைதான் சொல்கிறேன். ஜம்மு காஷ்மீர் முழுக்க நல்லா நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ராஜ மரியாதை அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. சரி, ஜம்மு ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் வந்த உடனேயே பகவதி நகர் போகிறதுக்கு பஸ் கிடைக்குது. எந்த பஸ்ன்னு தெரியலையா? பகவதி நகர் பஸ் கிதர் பையா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே கையை காட்டுவாங்க. அப்படியே நடந்து போய் அந்த பஸ்ஸை நம்ம ஏறிடலாம். 6 கிலோமீட்டர் மட்டும்தான், டக்குன்னு நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கே பகவதி நகர் யாத்ரி நிவாஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் நம்மளை இறக்கி விடுவாங்க. அப்படியே நடந்து போய் கவுண்டர் பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமர்நாத் அடிவாரமான பால்டால் அல்லது இந்த பாகல்காம் போகிறதுக்கு பஸ் எப்போ கிடைக்கும், என்ன டைமுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத அங்கே அவங்களே சொல்லுவாங்க. 2022 பார்த்தீங்கன்னா
நடு ராத்திரி 1 மணிக்கும் 3 மணிக்கும் தான் பால்டால் போற பஸ் வந்து கிளம்பிட்டு இருந்துச்சு. அதையும் நீங்க கட்டாயம் விசாரித்து தெரிஞ்சுக்கோங்க. பால்டால் போற பஸ் எத்தனை மணிக்கு கிளம்புது அப்படிங்கிற விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு யாத்ரா பாஸை காமிச்சிங்கன்னா டிக்கெட்டையும் நீங்க வாங்கிக்க முடியும். எத்தனை பேர் போனாலும் சரி, ஒருத்தர்கிட்டயே எல்லாரோட பாஸையும் கொடுத்துட்டு கூட டிக்கெட்டை நம்ம வாங்கிக்க முடியும். உக்காந்து போறதுக்கு 400 ரூபாயும், ஸ்லீப்பர்னா 1100 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கிறாங்க. நீங்க அடுத்த வருஷம் போவீங்க அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ரேட்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். தங்குறதுக்கு யாத்ரி நிவாஸ்லயே ஒரு ஃபார்ம் தருவாங்க. 50 ரூபாய் கட்டணத்துல யாத்ரி நிவாஸ்லயே நீங்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஹாலில் தங்கிக்க முடியும். ரொம்ப சேஃபாவே தங்கிக்க முடியும். பஸ் டைம் வரைக்கும் நல்லா நீங்க படுத்து தூங்கிடலாம். இங்கேயே கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி நல்ல ஸ்பெஷல் தோசை மொறு மொறுன்னு கிடைக்குது தேங்காய் சட்னியோட. அதுவும் 50 ரூபாய் மட்டும்தான். வயிறு நிறைய வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சரி, நடு ராத்திரியில் பஸ்ஸை நம்ம தேடி பிடிச்சிக்கிட்டு டிக்கெட்டை காமிச்சிட்டு ஏறி உக்காந்துடுறோம். இனி முழுக்க முழுக்க மலை மேலே தான் நம்ம போகணும். 356 கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிறதுனால அங்கங்கே சாப்பிட்றதுக்கும் நிப்பாட்டுவாங்க. 9 மணி நேரம் போகிற தூரம். ஆனால் கிட்டத்தட்ட 12லேருந்து 14 மணி நேரம் வரைக்கும் அந்த பஸ் வந்துட்டு சும்மா சொயின்னு மலைப்பாதையில் போய்கிட்டே இருக்கும். எல்லா பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கான்வாய் போட்டுக்கிட்டு சகல பாதுகாப்போட கூட்டிகிட்டு போவாங்க. அதாவது 6 பஸ்ஸு ஒன்றா போகும். முன்னாடி 2 மிலிட்ரி வண்டி, பின்னாடி 2 மிலிட்ரி வண்டின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு பெரிய விஐபி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. போகிற வழியெல்லாம் மலைகள், ஆறுகள், சுரங்கங்கள் எல்லாம் நம்ம அழகாக கண்குளிர பார்த்து ரசிக்க முடியும். தனியாக கார் வாடகைக்கு எடுத்துகிட்டு போனாலும் இதே கதை தான். தனியாலாம் நம்மளால் போகவே முடியாது. கான்வாய் தான். 6-7 வண்டியை ஒன்றா சேர்த்து கான்வாய் போட்டு கூட்டிகிட்டு போவாங்க. 50 அடிக்கு ஒரு 4 துணை இராணுவ வீரர்களை அங்கே பாதுகாப்புக்காக நிறுத்தியிருக்காங்க. அது தவிர ஒவ்வொரு ரோடு சந்திப்புலையும் ஒரு குரூப்பு மிலிட்ரி வண்டியோட இராணுவ வீரர்கள் அங்கே நிற்கிறாங்க. இப்படியே பால்டால்னு சொல்கிற அடிவாரம் வரைக்கும் நம்ம போயிடணும். இப்படியே போயிட்டு இருக்கிறதுக்குள்ள ஃப்ளைட்டில் வர்றவங்களுக்கும் வழி நம்ம சொல்லிடுவோம். ஃப்ளைட்டில் வந்தால் சென்னையிலேருந்து மொத்தமே 4 நாள் மட்டும்தான். சென்னை டு டெல்லி 3 மணி நேரம், டெல்லி டு ஸ்ரீநகர் 1.5 மணி நேரம் மட்டும்தான். கனெக்டிங் ஃப்ளைட்டை கரெக்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா டைம் வந்து வேஸ்ட் ஆகவே ஆகாது. பர்ஃபெக்டாக அந்தந்த டைமுக்கு நம்ம ரீச் பண்ணிட முடியும். அதாவது ராத்திரி கிளம்பி அதிகாலை டெல்லி வர மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் போட்டோம் அப்படின்னா காலையில் 7:30 மணிக்கு டெல்லியிலேருந்து ஸ்ரீநகருக்கு ஃப்ளைட் இருக்குது. இந்த ஃப்ளைட்டு 9 மணிக்கெல்லாம் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஸ்ரீநகரில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏர்போர்ட்லேயே ஒரு ரிசப்ஷன் வச்சுருக்காங்க. அங்கே போய் ஆதார் கார்டையும் ஹெல்த் சர்டிஃபிகேட்டையும் நம்ம காட்டினோன்னா RFID தந்துடுவாங்க. ஐடி கார்டை கழுத்தில் மாட்டிக்கிட்டு அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா ஏர்போர்ட் ஸ்டாப் கேண்டீன் இருக்குது. அங்கே போயிட்டு நமக்கு வேணுங்கிற ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டுக்க முடியும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் விலையும் நம்ம பட்ஜெட்குள்ளே வந்துடும். ரைட்டா? ரைட்டு. சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட் டாக்ஸி ஸ்டாண்டு பக்கத்தில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீநகர் போகிறதுக்கு பஸ்ஸும் கிடைக்குது, டாக்ஸியும் கிடைக்குது. வழக்கம் போல் பால்டால் கி கிட்னா ஹை அப்படின்னு ஹிந்தியில் தெரிஞ்ச மாதிரியே அடிச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டாக்ஸிக்காரங்க ஹிந்தியில் ரேட்டை நம்ம சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷ் கி போல் பையா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷில் கூட அதுக்கான அந்த கட்டணத்தை அவங்க சொல்லிடுவாங்க. வண்டியை பிடிச்சி ஏறி உக்காந்திங்கன்னா 114 கிலோமீட்டர் தூரம் நாம் ட்ராவல் பண்ண வேண்டி வரும். நீங்கள் இருக்கிற டாக்ஸி ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்து 2 நிமிஷம் ஆகும்போது யாராவது ஒரு ஆர்மி மேன் இல்லைன்னா ஒரு போலீஸ்காரர் உங்கள் வண்டியை நிறுத்தி செக் பண்ணிவிட்டு ரோடை அவங்க மாற்றி விடுவாங்க. அதே மாதிரி அவங்க சொல்கிற ஒரே ரோட்டில் தான் அமர்நாத் யாத்ரீகர்கள் எல்லா வண்டியும் போக முடியும். இதுலையும் அந்த கான்வாய் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டே ஆகணும். முன்னால் 2 மிலிட்ரி வண்டி, பின்னாடி 2 மிலிட்ரி வண்டி, பாதுகாப்போட ஒரு மினிஸ்டர் மாதிரி நம்ம ஜம்முன்னு போகலான்னா பார்த்துக்கோங்களேன். பார்க்க ரொம்ப பரவசமாக இருக்கும். வழியெல்லாம் துப்பாக்கியும் கைமா, திருமண பக்கமெல்லாம் ஆர்மி மேன்ஸ் நிற்பாங்க. அவங்களுக்கும் நம்ம ஒரு கிரேட் சல்யூட்டை கொடுத்தே ஆகணும். ஏன்னா நமக்காக அவங்க பாதுகாப்புக்கு நிற்கிறாங்கல்ல, அதனால தான். நம்மளோட பாதுகாப்புக்காக ஆர்மி மேன் ரோட்ல எந்த ஒரு மூலையை பார்த்தாலும் அங்கெல்லாம் நிற்பாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் நம்மளுடைய கான்வாய் வர்றப்போ எதிரிலையும் பக்கத்து சந்தில் இருந்தும் யார் வந்தாலும் சரி அவங்கள அப்படியே தடுத்து நிறுத்திடுவாங்க. ராஜ மரியாதையோட அமர்நாத் வர்றவங்களை கூட்டிட்டு போறாங்க. இதுக்கே மத்திய உள்துறைக்கு மறுபடியும் நாம இன்னொரு கிரேட் சல்யூட்டை வச்சே ஆகணும். 2019க்கு அப்புறம் 2 வருஷமா அமர்நாத் யாத்திரை நடக்கல அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால. சரி,
அடுத்ததா 2022ல யாத்திரை தொடங்குறப்போ காஷ்மீருக்கு அரசியல் அமைப்பு சட்டம் தந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கி இருந்தாங்க. இதுக்கப்புறம் நடந்த முதல் யாத்திரை தான் 2022ஆம் வருட அமர்நாத் யாத்திரை. இதனால இந்த யாத்திரைக்கு 2-3 டெரரிஸ்ட் குரூப் வேற மிரட்டல் விட்டுருந்தாங்க. அமர்நாத் யாத்திரையை நாங்க நடக்க விட மாட்டோம், யாத்ரீகர்களை நாங்க தாக்கியே தீர்வோம் அப்படின்னு லெட்டர் பேட்ல அடிச்சு செய்தியும் வெளியிட்டு இருந்தாங்க. அதனால ராணுவ வீரர்கள், துணை ராணுவம்னு கிட்டத்தட்ட 40,000 பேரை சகல ஆயுதங்களோட கொண்டு வந்து இறக்கி ஒரு அசம்பாவிதம் கூட இல்லாத அளவுக்கு இந்த யாத்திரையை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நடந்து போறவங்க பால்டால் பேஸ் கேம்புக்கும், ஹெலிகாப்டர்ல போறவங்க பால்டால் பக்கத்தில் இருக்கிற நீல்கிராத் ஹெலிபேடுக்கும் சாயங்காலம் வந்து சேர்ந்துடலாம். நைட்ல நடக்கவும் ஹெலிகாப்டருக்கும் அனுமதி இல்லை அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதனால பால்டால் இல்லைன்னா நீல்கிராத்தில் இருக்கிற டென்ட்டில் எதனாவது ஒன்று நாம் பிடிச்சு அங்கே மட்டும்தான் தங்க வேண்டியதாக இருக்கும். குளிர் ஒரு பக்கம் பயங்கரமாக நம்மளை நடுநடுங்க வச்சிரும். அதனால க்ளவுஸு, சாக்ஸு, ரெயின் கோட் இந்த மாதிரி எந்த ஒரு இந்த குளிர் சாதன அந்த குளிரை தடுத்து நிறுத்தக்கூடிய சில பொருட்கள் நாம் கழட்டாமையே நம்ம கையில் வச்சுக்கிட்டு பத்திரமா தூங்கிட வேண்டிதான். இங்கே ராத்திரி 8 மணி ஆனாலும் நம்ம ஊர் சாயங்காலம் 6 மணிக்கு இருக்கிற மாதிரி வெளிச்சம் சும்மா பளீர்னு இருக்கும். அதே மாதிரி காலையில் 4:45 மணிக்கெல்லாம் பளிச்சுன்னு விடிஞ்சிருன்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம டீம் போனது பால்டால் வழி அப்படிங்கிறதுனால அதை பற்றியே நம்ம முதல்ல பார்த்துடலாம். சரியா? நாங்கள் முடியாத குளிர் அடித்தாலோ அங்கே எந்திரிச்சு தான் ஆகணும். கோயிலுக்கு போகணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணியே ஆகணும். இந்த பேஸ் கேம்பில் இருக்கிற பாத்ரூம்லலாம் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு வசதி இருக்காது. இருந்தாலும் அதைத்தான் நாம் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். காலை கடன்களை டக்கு புக்குன்னு முடிச்சுட்டு பாத்ரூம் பக்கத்துலேயே ட்ரம்மை வச்சு சுடுதண்ணியை காய வச்சுட்டு தர்றாங்க. குளிக்கிறதுக்கு அதை வாங்கி சீக்கிரமாக ஊற்றிட்டு ரெயின் கோட்டு, க்ளவுஸு, சாக்ஸு, ஷூ, குல்லா இது மாதிரி எல்லா உபகரணங்களை மாட்டிக்கிட்டு 5 மணிக்கெல்லாம் ஹெலிகாப்டரில் ஏறதுக்காக ஹெலிபேட் லைனில் போய் நின்றுக்கணும். அதே நேரத்தில் பால்டால் பேஸ் கேம்பில் நடந்து போகிறவங்களுக்கும் நாம் வச்சிருக்கிற பாஸ் வாங்கிட்டு என்ட்ரி போட்டு அனுப்புவாங்க. நடக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே நடக்க ஆரம்பித்தா 11 கிலோமீட்டர் தூரம் நடந்து சங்கம் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடணும். இதுக்காக அமர்நாத் மலை உச்சியிலிருந்து வர்ற சிந்து நதி ஓரத்தில் அப்படியே ஹாயாக நம்ம நடக்க முடியும். அதில் பாதாளங்கள், விண்ணை முட்டக்கூடிய மலைகள், பனிப்போர்த்திய பிரம்மாண்ட மலைகள்னு சட்டுன்னு மாறக்கூடிய அந்த கிளைமேட் இதையெல்லாம் ஆச்சரியத்தோட அதிசயமாக பயணிக்க வைக்கும். போகிற வழியில் பல இடங்களில் ஐஸ் மேலே நம்ம நடக்க வேண்டியிருக்கோம். அதெல்லாம் அள்ளி வீசி நம்ம ஜாலியாக விளையாடக்கூட செய்யலாம். அதெல்லாம் நம்ம போகிற நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டை பொறுத்து தான் இந்த மாதிரியான அந்த என்டர்டெயின்மெண்ட்டெல்லாம் இருக்கும். தனியாக போயிட்டு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு நாம் விளக்க சொல்லியிருக்கிறோம். அதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இருந்தாலும் 2 பேராவது சேர்ந்து போயிட்டு வர்றதா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், லேடிஸ் மட்டும் தனியாக போயிட்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 4 லேடிஸ் சேர்ந்துக்கிட்டு ஆண்கள் யாரோட துணை இல்லாமல் அமர்நாத் யாத்திரைக்கு சாதாரணமாக போயிட்டு வர்றவங்கள கூட இங்கே நம்ம பார்க்க முடியும். அமர்நாத் யாத்திரையில் பெண்கள் ஆண்களுடைய துணை இல்லாமல் சர்வசாதாரணமாக போயிட்டு வராங்க அப்படிங்கிறத கண்கூட பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப பெருமையாக இருந்தது. உண்மைக்கே நம்ம டீம் போனப்போ டெல்லியிலிருந்து குசும் அண்ட் சரோஜ் அப்படின்னு 3 லேடிஸ் தனியாகவே வந்திருந்தாங்க. அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஷேர் டாக்ஸி எடுத்துக்கிட்டதுனால நமக்கு ரேட்டும் கம்மியாயிடுச்சு. அதனால் அங்கங்கே யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அவங்களோட நம்ம டீமாக சேர்ந்துறது தான் நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு. இந்த பால்டால் வழியில் பார்த்தீங்கன்னா மலை ஏறுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏத்தத்தில் ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பாதையும் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். நாம் போகிற நேரத்தில் மழை எதுவும் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான் சிரமமாக இருக்கும். அதனால் மழையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா வேணுங்கிற அளவுக்கு இந்த குடை, ரெயின் கோட் இதெல்லாம் மறக்கவே கூடாது. அவசியம் எடுத்து வச்சே ஆகணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கரணம் தப்பினா மரணம் அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் பாதாளங்கள், அருவிகளை தாண்டி போகும்போது கூட ரொம்ப நம்ம கவனமாக நடந்து போனோம். மலைப்பாதை முழுக்க வழியெல்லாம் துப்பாக்கி ஏந்திய இராணுவ வீரர்கள் எக்கச்சக்கமாக அங்கே நம்முடைய பாதுகாப்புக்காக நம்ம சகோதரர்கள் அங்கே நிற்கிறாங்க. சில பேர் போயிட்டு வந்தவங்க கிளைமேட் எல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம ஊர் ஊட்டி மாதிரி தான் இருக்கு, வெயிலா தான் இருக்கு, அப்படி இப்படின்னு ஏக வசனத்தை அள்ளியெல்லாம் விடுவாங்க. அதை காதில் கேட்டுக்கணும். ஆனாலும் அதே சமயத்தில் நம்ம எச்சரிக்கையாகவும் இருக்கணும். கிளைமேட்டு இந்த மலையில் எப்போ வேணாலும் மாறும். அப்புறம் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும். பல்லக்கு, தள்ளுமுள்ளு, பக்தர்கள் தள்ளுமுள்ளு இதெல்லாம் அங்கே கட்டாயி இருந்தே தான் தீரும்.
கூட்டத்துல நாம அனுசரிச்சு தான் போகணும். ஆனா நெரிசல்ல சிக்காம கவனமா இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு மட்டும்தான். இதையும் மனசுல வச்சுக்கோங்க. கூட்ட நெரிசல்ல சிக்காம நம்மள நாம தான் ரொம்ப சேஃபா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டே நடந்தோம்னா சங்கம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அங்க வந்துடும். இங்க ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு மறுபடியும் நடராஜா சர்வீஸ்ல நடக்க ஆரம்பிச்சிடணும். இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க கடை வச்சிருக்க கூடியவங்கள பெரும்பாலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் தான் அதிக அளவுல இருக்காங்க. கோவில் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறப்போ சிந்து நதியில இறங்கி பக்தர்கள் குளிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்படிக்கா பக்கத்துல போய் அந்த ஆத்துல கால் நினைச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், காலில் இருக்கிற எலும்பு வரைக்கும் சும்மா ஜில்லுன்னு ஆயிடும். அந்த அளவுக்கு கூலிங்கா இருக்கும் அந்த வாட்டர். ஆனாலும் இந்த வடநாட்டுக்காரங்க என்ன பண்றாங்க, அந்த ஐஸ் வாட்டர்லயும் அசால்ட்டா கட்டோடு குழலாடு ஆட அப்படிங்கிற மாதிரி நீராடிக்கிட்டு இருக்காங்க. ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் எல்லாம் என்ன சாதாரண, எனக்கெல்லாம் ஜுஜுபிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ரிவர் சேலஞ்சு இங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. சிந்து நதியில குளிக்கிறத புனிதமா நினைக்கிறதுனால வயசு வித்தியாசம் இல்லாம அந்த குளிரையும் பொருட்படுத்தாம அவங்க குளிக்கிறாங்க. பக்கத்திலேயே ட்ரம் வச்சு சுடுதண்ணி காய வச்சும் தராங்க. நாம நம்ம லெவலுக்கு அதுல குளிச்சுட்டு போயிடலாம். அதுவும் சிந்து நதி தண்ணி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே ஆறுதலும் படுத்திக்கலாம், சந்தோஷமாவும் நினைச்சுக்கலாம். சரி, ஹெலிகாப்டர்ல வர்றவங்களுக்கு பால்டால் பக்கத்துல இருக்கிற நீல்கிராத் ஹெலிபேட்ல ஹெலிகாப்டர்ல ஏத்தி பஞ்சதர்ணி அப்படிங்கிற இடத்துல இறக்கி விடுறாங்க. இங்கிருந்து சங்கம் பாயிண்ட்டுக்கு 3 கிலோமீட்டர், அங்கிருந்து குகை கோவிலுக்கு 3 கிலோமீட்டர்னு மொத்தம் 6 கிலோமீட்டர் கட்டாயம் நடந்தே ஆகணும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா குதிரை பல்லக்கு இதெல்லாம் கிடைக்குது. குளிச்சுட்டு மலையேற ஆரம்பிச்சதோ அமர்நாத் குகைக்கு ஒரு 500 மீட்டர் தூரம் இருக்கிறப்பவே ஒரு செக் போஸ்ட் பாயிண்ட் வருது. இங்க நம்மளோட செல்போனு கேமரா இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அதுக்கு உரிய டோக்கனை கொடுக்குறாங்க. நம்மளும் வாங்கிக்கலாம். கோவிலுக்கு செக் பண்ணிட்டு தான் உள்ளேயே அனுப்புறாங்க. கொடுத்துட்டு மறுபடியும் படியேறி நடந்தோம்னா 1 மணி நேரத்துல அமர்நாதரோட குகைக்கு நம்ம சந்தோஷமா போய் சேர்ந்துடலாம். எவ்வளோ பெரிய குகை, அது எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா? இறப்பில்லா அமர ரகசியத்தை பார்வதி தேவிக்கு சொல்லி அமர்நாதரா இருக்கிற நம்ம ஐயன் ஈசன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னாலே போதும், நம்முடைய மனசு மெய் சிலிர்த்து போயிடும். நம்மள அறியாம கண்கள்ல ஆனந்த கண்ணீரும் துளிர் விட ஆரம்பிச்சிடும். அங்க இருக்கக்கூடிய வடநாட்டு பக்தர்கள் ஹர் ஹர் மகாதேவ் அப்படின்னு சொல்லியும் சிவஸ்தோத்திரங்கள் விண்ணை பிளக்கக்கூடிய அளவுக்கு நம்ம காதுல ஒலிக்கிறதுக்கு நாமளும் அதை உணர்ந்து கேட்க முடியும். அப்படியே பக்தி பரவசத்துல எல்லாரும் குகைக்குள்ள நடந்து போய் பனிலிங்கத்தை தரிசனம் பண்ணலாம். எவ்வளோ பெரிய குகை, எவ்வளோ பெரிய இடம்! இறப்பில்லா அமர ரகசியத்தை பார்வதி தேவிக்கு சொல்லி அமர்நாதரா இருக்கிற ஐயன் ஈசன் இருக்கிற இடத்துக்கு நாம வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சாலே மெய்சில் இருக்கவும் செய்யும். அதே சமயத்துல நம்மளுடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வழிந்தோடவும் செய்யும். அங்க இருக்கக்கூடிய வடநாட்டு பக்தர்கள் ஹர் ஹர் மகாதேவ் அப்படின்னு சொல்லி அந்த சிவஸ்தோத்திரங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒலிகள் விண்ணை பிளக்கக்கூடிய அளவில் இருக்கும். நம்மளுடைய காதுகள்ல ஆனந்தமா இன்பத்தேனா வழிஞ்சு ஓடு அப்படிங்கிறதுக்கு அதுதான் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியே பக்தி பரவசத்துல எல்லாரும் குகைக்குள்ள நடந்து போய் பனிலிங்கத்தை தரிசனம் பண்ண முடியும். இந்த யோகம் இந்த ஜென்மத்துல ஈசன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா நாம ரொம்ப கொடுத்து வச்சவங்க தானே. சும்மா 12 இருந்து 18 அடி உயரத்துல வெள்ளை பனி உருவமா காட்சி தராரு சிவபெருமான் அமரநாதர். பக்கத்திலேயே பார்வதி தேவியும் பனிலிங்கமா காட்சி கொடுக்கறாங்க. ஓம் நம சிவாய அப்படின்னு சத்தமா சொல்லி நல்லபடியா சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மெய் மறக்க லிங்கத்தையே பார்த்துக்கிட்டே வெளியில வர்ற இடத்துல அமர்நாத் தேவஸ்தானம் தரக்கூடிய அந்த பிரசாதமும் அமர்நாதர் நாணயமும் தர்றாங்க. வாங்கிட்டு முழு திருப்தியா நாம நடந்து வந்துடலாம். அதுக்கு முன்னாடி அமர்நாத் குகையில ஜோடி புறாக்கள் இருக்கு, அதையும் தவறாம தரிசனம் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த புறா பாத்தீங்கன்னா இந்த குகையில பார்வதி தேவிக்கு சிவபெருமான் இறப்பில்லா வாழ்விற்கான ரகசியத்தை சொல்லும் போது கேட்டுச்சான். அதனாலதான்
இவ்வளோ மைனஸ் குளிர்லையோ இங்கேயே அந்த புறாக்கள் இருக்குது அப்படின்னும் சொல்றாங்க. சாமி கும்பிட்டுட்டு வரும்போது பனிலிங்கத்திலிருந்து வரக்கூடிய தீர்த்தத்தை கேன்ல நாம பிடிச்சிக்கலாம். நாம போனது பார்த்தீங்கன்னா 2022 ஜூலை 17ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் அமர்நாத் சிந்து நதியில வெள்ளம், நிலச்சரிவுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை. அதனால 16ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் தரிசனத்துக்கு அனுமதி இல்லாம இருந்துச்சு. நாம போன 17ஆம் தேதி அனுமதிச்சாங்க. ஆனா அடுத்த நாளே பாருங்க மழை பின்னி எடுத்துருச்சு. மறுபடியும் யாத்திரையை நிறுத்திட்டாங்க. இப்படி காலநிலைக்கு தகுந்த மாதிரி தான் இங்க தரிசனமும் பண்ண முடியும். அதனால எவ்வளவு செலவு பண்ணி அங்க போனாலும் நமக்கு தரிசனம் தரக்கூடியது எம்பெருமான் சிவபெருமான் அவர்கள் மட்டும்தான். அவர் முடிவு பண்ணினா மட்டும்தான் நமக்கு தரிசனம் கிடைக்கும். அதனால அமர்நாத் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டு அவர் பொறுப்புல விட்டுட்டு போயிட்டு வரணும். இப்படி மலை ஏறி தரிசனம் பண்றதுக்கு ஒரு பகல் முழுக்க ஆகும். சிலருக்கு 1.5 பகல் கூட ஆகலாம். அதே மாதிரி இறங்குறதுக்கு 6 மணி நேரம் ஆகும்னா பாருங்களேன். நாம போன நேரத்துல மழை வெள்ளம்னு பிரச்சனை இருந்ததுனால மேல யாரையுமே தங்குறதுக்கு அனுமதிக்கல. திருப்பி கீழேயே இறங்க சொல்லி அனுப்பிட்டாங்க. மலை ஏறுற நாட்கள்ல சாப்பிட்றதுக்கு பிரச்சனை கிடையாது. அங்கங்க இலவச சாப்பாடு கிடைக்குது. இதுல ஸ்பெஷல் என்னன்னா நம்ம ஊர் தோசை சாப்பாடு இந்த மாதிரி வெரைட்டியான உணவு வகைகள் கூட அங்க தராங்க. காசு கொடுத்து வாங்கி சாப்பிடவும் நிறைய கடைகளும் இருக்கு. அதனால அமர்நாத் மலையில சாப்பாடு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயமே போதும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அங்கங்க அருவியா தண்ணி ஓடுது, தாராளமா அள்ளி குடிக்கலாம். வேண்டாம் எனக்கு ஹைஜீனிக்கா வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, பாட்டில் வாட்டர் கூட வாங்கி குடிச்சுக்கலாம். நடக்க முடியாதவங்க குதிரையை புக் பண்ணிக்கலாம், பல்லக்கு இருக்கு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க சொல்லிடுவாங்க. சுமாரா ஒரு குதிரைக்கு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு மேல ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஹெலிகாப்டர் ரேட்டு பார்த்தோன்னா போகிறதுக்கு மட்டும் 2800, வர்றதுக்கு 2800 செலவாகுது. அதையும் வெப்சைட்டில் கண்கொத்தி பாம்பாக கவனிச்சுட்டு ஹெலிகாப்டருக்கு நாம் புக் பண்ணிக்கணும். இதுக்கான ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணி சில மணி நேரத்தில் தீந்துடுது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமர்நாத் யாத்திரைக்கான RDF கார்டு கழுத்தில் போட்டதில் இருந்து முழு பாதுகாப்பு கண்டிப்பாக அவங்களே தந்துடுறாங்க. கவர்மெண்ட் யாத்ரீகர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு எல்லா மட்டத்திலையும் சொல்லி அங்கே ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டுடுறாங்க. அதனால் கார் டிரைவர்லேருந்து கடைக்காரர் வரைக்கும் நம்மக்கிட்ட பொறுமையாக மரியாதையாக நடந்துப்பாங்க. இராணுவ வீரர்கள் கூட ரொம்ப பொறுமையாக தான் அன்பாக தான் நம்மளை நடத்துகிறாங்க அப்படின்னா பாருங்களேன். யாத்திரையை முடிச்சுட்டு ஸ்ரீநகர் வந்ததுக்கப்புறம் மக்கா மார்க்கெட் போனீங்கன்னா காஷ்மீரி கம்பளம், ஸ்வெட்டர், ஷூ, இன்னும் எந்தெந்த மாதிரியான வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனையும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளால் வாங்க முடியும். பேரம்பேசி வாங்கினா ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பொருட்கள் கீழே இருக்கிற பஞ்சாப்ல இருந்தும் ஜம்முவில் இருந்தும் தான் இங்கே வருது. அதனால கீழே போகிறவங்க அடுத்தடுத்த மார்க்கெட்டில் பொருட்கள் வாங்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கலாம். இப்படியா அமர்நாத் யாத்திரை முடிச்சு வரும்போதே காஷ்மீரில் பார்க்கறதுக்குன்னு சோன்மார்க், குல்மார்க், சங்கராச்சாரியா, டால் லேக் இந்த மாதிரி பல்வேறு விதமான பகுதிகள் நம்ம நேர வசதிக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு வர முடியும். ட்ரெயினில் அமர்நாத் போயிட்டு வந்தோன்னா 10 நாட்கள் ஆகுது. 10,000 ரூபாய்க்குள்ளே முடிச்சுக்கலாம். ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர்னு போயிட்டு வந்தோன்னா 25,000 ரூபாய் ஆகும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே நேரம் இன்னொரு முக்கியமான வழியான பாகல்காம் வழியில் நிறைய பேர் போயிட்டு வராங்க. இதுதான் சபரிமலை பெருவழி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வழியில் அமர்நாத் போயிட்டு வர்றதுக்கு இன்னும் 3 நாட்கள் அதிகமாகும் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். என்ன, கிளம்புறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்களா? ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் முழுக்கவும் ஆகஸ்ட் மாதத்துல 15 நாட்களும் தான் மக்களுடைய தரிசனத்திற்காக கோவில் நட திறந்திருப்பாங்க. அமர்நாத் யாத்திரை போகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா கோவில் திறக்கிற முதல் 10 நாளைக்குள்ள நாம போயிட்டு வந்துடணும். ஏன்னா அந்த முதல் 10 நாட்கள் தான் பனிலிங்கத்தை முழுசா பிரம்மாண்டமா பார்த்து நம்ம தரிசனம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லேட்டாக லிங்கம் கரைய ஆரம்பிச்சிடும். தரிசனம் கிடைக்கிறது அந்த சிவனுடைய அருள் மட்டும்தான். அதுலேயும் தரிசனம் தொடங்கின காலகட்டத்திலேயே கூட நமக்கு யோகம் இல்லை அப்படின்னா தரிசனம் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்கு. ஆனாலும் அமரநாதர் இருக்கக்கூடிய குகைக்குள்ள கால் வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படிங்கிறதுனால தான் லட்சக்கணக்கான பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காம எங்களுக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு கைட் பண்றதுக்காக நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம். ஓம் நம சிவாயவே ஞானமும் கல்வியும், ஓம் நம சிவாயவே நானறிவிச்சையும், ஓம் நம சிவாயவே நானவின் ரேத்துமே, ஓம் நம சிவாயவே நன்னெறி காட்டுமே அப்படின்னு சிவபெருமானுடைய அந்த தாரக மந்திரத்தை சொல்லிக்கிட்டே உங்ககிட்ட இருந்து சந்தோஷமாய் விடைபெறுகிறேன். RJ பந்தாபரணி.